பார்க்க போறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ங்க. அதுதான் மெந்தி புலுசு. மெந்தி புலுசு அப்படின்னா வெந்தய குழம்பு அப்படின்னு அர்த்தங்க. சோ இந்த ஆந்திரா ஸ்பெஷல் மெந்தி புலுசு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? மெந்தி புலுசு செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயம் 3/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, சிகப்பு மிளகாய் 10, பச்சரிசி 3 டீஸ்பூன், புளிக்கரைசல் 1 கப், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மெந்தி புலுசு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த புலுசு அப்படின்னா குழம்பு அப்படின்னு அர்த்தங்க. மெந்தி புலுசு அப்படின்னா வெந்தயத்துல செய்யற குழம்பு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு குழம்போ இல்ல சாம்பாரோ எது செஞ்சாலும் ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு பருப்போ இல்ல கடலை மாவோ ஏதாவது ஒரு அந்த குழம்பு திக்னிங் பண்றதுக்கு, அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஏதாவது ஒண்ணு ஃப்ரை பண்ணி அரைச்சு அது சேர்க்கணுங்க. இதுக்கு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலா அரைக்க போறோம். சோ நம்மளுக்கு பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வெந்தயம், ஆக்சுவலா வெந்தயம் வெந்தயத்துல செய்யற குழம்பு. ஆனா வெந்தயம் 3/4 ஸ்பூன் தான். மத்த இன்கிரீடியன்ஸ் இல்ல தாங்க அதிகம். இந்த வெந்தயம் அதுல கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இருக்கிறதுனால அதிகமா போட்டுட்டோம்னா குழம்பு நம்மளுக்கு பாலாயிடும். சோ அட் தி சேம் டைம் அந்த அளவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் வெந்தயம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இட்ஸ் ஆன்டி டயபெட்டிக். ஆன்டி டயபெட்டிக் அப்படிங்கிறது வித்தின் கோட்ஸ். பிகாஸ் டயபெட்டிக் அப்படிங்கிறது ஆஃப் லேட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வியாதி அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இந்த வெந்தயம் கண்டினியூஸா சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லது. சோ இந்த வெந்தயம் நல்ல இந்த ரோஸ்டட் ஸ்மெல் வந்தாச்சு. இப்ப பச்சரிசி. இந்த பச்சரிசி போடுற ரீசன் என்னன்னா நல்லா அந்த குழம்பு திக்கன் ஆறதுக்கு தாங்க. டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. இந்த வெந்தயம் கொஞ்சம் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு ஒரு பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா எவ்ரிடே காலையில பல் தேய்ச்ச பின்ன, அதாவது எதுவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் 1 டீஸ்பூன் அளவு நீங்க வாயில போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு முழுங்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க டயபெட்டிஸ்க்கு. கண்டினியூஸா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் to 10 days நீங்க இந்த ப்ராசஸ் நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஆந்திரா ரெசிபிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெந்தி புலுசு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டாப் டிஷ்ஷஸ். இந்த மெந்தி புலுசு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி கூட பண்றதுக்கு. இதுக்கு நம்ம வீட்டுல காய்கறி இருக்கா இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இது டக்குன்னு நம்ம நினைச்சா டக்குன்னு செஞ்சிடலாம். சோ இது ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. அடுத்தது சிகப்பு மிளகாய். சிகப்பு மிளகாய் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ரைங் டைம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். பெரும்பாலும் ஆந்திரா பீப்புள் எப்பவுமே அந்த மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா தாங்க குழம்பு பண்ணுவாங்க. நம்ம சாம்பார் பொடி அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாவே நம்ம செஞ்சு நம்ம பாட்டில ஸ்டோர் பண்ணிப்போம் இல்லையா? ஆனா ஆந்திரா பீப்புள் ப்ராப்பர் இன்டீரியர் ஆந்திரா பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வேவும் சரி இல்ல சிகப்பு மிளகாயில பண்ற மசாலாவும் சரி ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு மசாலா அன்னைக்கே அரைச்சு பண்ணா அந்த குழம்பு ரொம்ப சுவையா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கூட இருக்குங்க. சோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்டவ் ரொம்பவே சிம்மர் பண்ணிக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே ரூம் டெம்பரேச்சர் பின்ன நீங்க மிக்ஸிக்கு போட்டீங்கன்னா நல்லதுங்க. சூடான இன்கிரீடியன்ஸ் நீங்க மிக்ஸில அரைச்சீங்கன்னா மிக்ஸி பாலாயிடும். சோ இந்த சேம் பேன்ல தேவையான அளவு ஆயில் வெட்டுக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு, இந்த குழம்புல
என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெங்காயம் அந்த குழம்புல இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும், இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், இல்லைன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா. இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்ங்க. அந்த மெந்தி புளிசுல வந்து அந்த ஹைலைட்டே வந்து ஆனியன்ஸ் வந்து பச்சை பச்சையா இருக்கிறது தாங்க. கடுகு வந்து இப்ப வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பின்ன புளி கரைசல், இந்த புளி கரைசல் வந்து நான் ஒரு கப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அப்படின்னு கூட நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த புளி கரைசல் இதெல்லாமே வந்து டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி, நம்ம வீட்டுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கறது யோசிச்சுதாங்க நீங்க வந்து இன்கிரீடியன்ஸை கால்குலேட் பண்ணிக்கணும். இதுல வெஜிடபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் வெங்காயம் தாங்க. வெங்காயம் வந்து ஒன்னோ ரெண்டோ உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அது வந்து பொடியா சாப் பண்ணிட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து பண்றது வந்து 5 நிமிஷம் தான். ஏன்னா பொதுவா நம்ம வந்து சாம்பாரோ ஒரு குழம்போ அப்படின்னு பண்றதுக்கு வந்து முதல்ல வந்து தோரம் பருப்பை வேக வச்சுக்கணும், அதுக்கப்புறமா காயை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வைக்கணும் இல்லையா. இது வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான குழம்பு. அண்ட் புளிக்கரைசல் விடும்போது கூட வந்து முதல்லயே வந்து டைல்யூட் வெர்ஷன்ல நீங்க விட்டுட்டு நல்லா கொதிக்கிறத விட கொஞ்சம் திக்கர் வெர்ஷன்ல வந்து நீங்க நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ கொஞ்சம் இப்ப தண்ணி விட்டுக்கலாம். சோ இந்த குழம்பு வந்து கொதிக்கிற டைம்க்குள்ள நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சுங்க. அது இப்ப மிக்ஸி ஆன் பண்ணி அதை ரன். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். இனிமே கூட கொஞ்சம் பவுடர் ஆகணும். நல்ல பவுடர் ஆயாச்சு. இந்த கொதிக்கிற குழம்புல வந்து இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிடலாம். சோ இப்போ திக்னிங் ஆரம்பிச்சாச்சு இல்லையா. சோ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த திக்னிங் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த பச்சரிசி தாங்க. இந்த மெந்தி புளிசு வந்து பிளெயின் ஒயிட் ரைஸ்க்கு வந்து கீ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏன்னா அந்த உப்பு, புளிப்பு, காரம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம இப்ப கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து பாதி குவான்டிட்டி வந்து நான் ஆட் பண்ண போறேன். அண்ட் தேவையான அளவு மஞ்சள் தூள், அண்ட் அனியன்ஸ் வந்து நான் பாதி தான் ஆட் பண்ண ரீசன் என்னன்னா, பாதி தான் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகணுங்க, மீதி பாதி வந்து அப்படியே நம்ம ராவா ஆட் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம பருப்போ எதுவுமே போடலைங்க, ஆனாலும் வந்து இந்த திக்னஸ் வரதுக்கு காரணம் வந்து அந்த பச்சரிசி தான். ரொம்பவே ஒரு ஃபில்லிங்கான ஒரு குழம்பு இது. அண்ட் வெண்பொங்கல் நம்ம பண்ணுவோம் இல்லையா டிஃபன், அந்த மாதிரி ஒரு பிளாண்டான ஒரு டிஃபனுக்கு வந்து கூட இது வந்து நம்ம சட்னி மாதிரி தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்ல தோசை, இட்லி, ஊத்தாப்பம் அதுக்கு கூட இந்த மெந்தி புளிசு ரொம்ப நல்ல காம்பினேஷன்.
இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். சோ நல்ல பாயிலிங் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மீதி இருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். So our Andhra special Menti Pulusu is ready.